வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள்லேருந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். 7th மற்றும் 11th நான் எடுத்திருக்கேன் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் தாதாஜி கொண்டதேவ். அதுக்கடுத்த கொஸ்டின், மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? ஸோ பேஷ்வான் தான் அவங்கள கூப்பிடுவாங்க. தேர்ட் கொஸ்டின், சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கவி கலாஷ். ஃபோர்த்து கொஸ்டின், சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன படை அவருக்கு பக்கபலமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா காலாட் படை. ஸ்டார்டிங்கில் அவருக்கு காலாட் படை தான் இருக்கும். 3ஆம் பானிபட்டு போர் இந்த டைமில் உங்களுக்கு பீரங்கி படை அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாயர் ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா பாஜிராவ். 6th கொஸ்டின், மகாராஷ்டிராவில் பரவிய டேஷ் இயக்கம் மராத்தியர் மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. ஸோ இதுக்கான ஆன்சர்னா பக்தி இயக்கம். 7th கொஸ்டின், பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர் டேஷ். ஸோ யார் இருப்பார் முக்கிய அலுவலர்னு பார்த்தீங்கன்னா கமல் விஸ்தார் அப்படிங்கிறவர் தான் இருப்பார். 8th கொஸ்டின், மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761ஆம் ஆண்டு டேஷ் என்ற இடத்தில் சோகமாய் முடிந்தது. ஸோ பானிபட் என்ற இடத்துல தான் முடிந்திருக்கும். 9th கொஸ்டின், அஷ்டபிரதானத்தில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் சுமத் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா துபீர். 10th கொஸ்டின், சிவாஜியை தொடர்ந்து டேஷுடனான சச்சரவிற்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாஜி தத்தோ. ஸோ 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிவாஜிக்கு இவங்கெல்லாம் என்னென்ன உறவுங்கிற மாதிரி கேட்பாங்க இந்த மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவர் சிவாஜிக்கு என்ன உறவு முறைன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சிவாஜியின் தந்தை தான் சாஜி போன்ஸ்லே. சாம்பாஜிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியின் மகன் தான் சாம்பாஜி. 3rd கொஸ்டின், சாஹூ அப்படிங்கிறது யாருன்னா சிவாஜியின் பேரன் தான் சாஹூ. ஸோ ஜீஜாபாய் அப்படிங்கிறது சிவாஜியோட தாய். அப்சல் கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் தளபதி. ஸோ 12th என்னென்னா சரியா தவறாங்கிற மாதிரி உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்து எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலை மற்றும் மலை பள்ளத்தாக்குகள் மராத்தியர்களை அந்நிய படையெடுப்புகளிலிருந்து பாதுகாத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டு தான். அவங்களோட இடம் அந்த மாதிரி அமைஞ்சதும் தான் அந்நியர் படையெடுப்புலேருந்து பாதுகாத்தது அப்படிங்கிற மாதிரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட், பக்தி இயக்கத்தின் மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டது. அனைத்து சமூகத்தினரும் பக்தி இயக்க பாடல்கள் பாடப்பட்டன. ஸோ சமஸ்கிருத மொழியில் அவங்க ஏற்றிருக்க மாட்டாங்க, மராத்திய மொழியில் தான் அவங்க ஏற்றிருப்பாங்க. ஸோ இது நமக்கு தவறு. 3rd பாயிண்ட் என்ன கொடுக்குறாங்க, சிவாஜி புரந்தரை முகலாயர்களிடமிருந்து கைப்பற்றினார் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது கரெக்டு தான். அதுக்கடுத்து 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேஷ்முக்குகள் கிராமங்களில் வாழ்ந்தனர். அவர்கள் 20 முதல் 200 வரையிலான கிராமங்களில் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். ஸோ தேஷ்முக்குகள் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல கிராமங்கள் சேர்ந்த பகுதியை ஆட்சி பண்ணுறவங்க பேர் தேஷ்முக்குகள்னு சொல்லுவாங்க. ஸோ புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 20லேருந்து 100 வரையும் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்னா 200 வரையும் கொடுத்துருக்கனால இது தப்பு. 5th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்தாலி டெல்லியை கைப்பற்றுவதற்கு 10 முறை படையெடுத்தார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவர் 8 முறை தான் படையெடுத்திருப்பார். ஸோ இந்த இதுவும் தப்பு. ஸோ நம்மளுக்கு 12th கொஸ்டினில் உங்களுக்கு ஆப்ஷன் 1ம் 3ம் தான் கரெக்டு, மற்ற 3மே உங்களுக்கு தப்பு. அதுக்கடுத்து 13 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னா, மராத்திய போர் வீரர்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு தொலைவில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் வாழ்ந்தனர். ஸோ புக்கில் உங்களுக்கு இந்த இடம் தொலைவில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அருகில்னுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரணும். தொலைவில்னு கொடுத்துருக்கிறது பிரிண்டிங் மிஸ்டேக்காக மேபி இருக்கலாம். ஏன்னா மராத்திய போர் வீரர்கள் தங்களின் வசிப்பிடத்திற்கு அருகில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் தான் வாழ்ந்தாங்க. ஸோ இதுதான் கூற்று கரெக்டு. காரணம் என்னன்னா, மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஸோ இதுவும் கரெக்டு. அதனால தான் அவங்க அண்மையிலேயே தங்குற மாதிரி வாழ்ந்திருக்காங்க. ஸோ கூற்று காரணம் சரியான விளக்கம் தான்.
அதுக்கடுத்து வாக்கியம் 1 மற்றும் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கியம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாக்கியம் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செய்தி பரிமாற்றங்கள் கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஷ்வாக்கள் கவனமுடன் இருந்தனர். ஸோ இது கரெக்டு தான். ஸோ வாக்கியம் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2ஆம் பானிபட் போரில் பீரங்கி படை முக்கியத்துவம் பெற்றிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பீரங்கி படை முக்கியத்துவம் பெற்றது எந்த பானிபட்னா 3ஆம் பானிபட் போரில் தான் இருக்கும். நம்மளுக்கு 2ன்னு கொடுத்துருக்கனால இது தவறு. ஸோ வாக்கியம் 1 கரெக்டு, வாக்கியம் 2 தவறு. அதுக்கு அடுத்த கொஸ்டின், பொருந்தாததை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரகுஜி, சாஜி போன்ஸ்லே, சிவாஜி, சாம்பாஜி, சாஹூ. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி. அதாவது சாஜி போன்ஸ்லேயோட பையன் தான் சிவாஜி, சிவாஜியோட பையன் தான் சாம்பாஜி, சாம்பாஜியோட பையன் தான் சாஹூ. ஸோ ரகுஜிங்கிறது இவங்க ஃபேமிலியில் வரமாட்டார் இல்லையா, அப்போ நம்மளுக்கு பொருந்தாதது ரகுஜி. ஸோ 16th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலவரிசைப்படி நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி தம் பாதுகாவலர் இறந்தவுடன் சுதந்திரமான அரசரானார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வரும். ஸோ இவருக்கு அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியின் தந்தை இறந்தவுடன் ஜவாலியின் மீது படையெடுத்தார். ஸோ இது உங்களுக்கு செகண்டாக வரும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக பொறுப்பேற்றார். அதுக்கடுத்து தான் உங்களுக்கு பாலாஜி பாஜிராவ் அரச பதவி ஏற்றார். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் எப்படி இருக்கும், 1, 3, 4, 2ன்னு உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 17th கொஸ்டின், அமர்த்தியா அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதி அமைச்சர், அவங்கள தான் அமர்த்தியான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கிய நாவிஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சரை தான் வாக்கிய நாவிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சுமத் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரை தான் சுமத்துன்னு சொல்லுவாங்க. சேனாதிபதி அப்படின்னா தலைமை தளபதியை தான் சேனாதிபதின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் 3, 4, 1, 2ன்னு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியோர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் மராத்தியர்கள் தான் கொரில்லா போர் முறையை பின்பற்றியிருப்பாங்க. அதுக்கடுத்து சிவாஜியின் குரு டேஷ் ஆவார். ஸோ சிவாஜியின் குரு ராம்தாஸ் அப்படிங்கிறவர் தான் அவரோட குருவாக இருப்பார். 20th கொஸ்டின், புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது. ஸோ சிவாஜிக்கும் ஜெய்சிங்க்கும் இடையே தான் அந்த புரந்தர் உடன்படிக்கைங்கிறது சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின், சிவாஜியின் ஆலோசனை சபை டேஷ் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அஷ்டபிரதானம், இது 8 பேர் கொண்ட அமைச்சர் குழு தான் இந்த அஷ்டபிரதான் சபையில் இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிக சிறிய படை அலகின் தலைவராக டேஷ் இருந்தார். ஸோ நாயக் தான் மிக சிறிய படை அலகின் தலைவராக இருந்திருப்பார். அதுக்கடுத்த கொஸ்டின், மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் டேஷ் சவுத் என வசூலிக்கப்பட்டது. ஸோ சவுத் வரி டேக்ஸ் எவ்வளோ % இருந்துச்சுன்னா 4ல் 1 பங்கு வரி அவங்க செலுத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பேர் சவுத் வரின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா டேஷ் ஆவார். ஸோ முதலாம் பாஜிராவ். அதுக்கடுத்து டேஷ் கோஹினூர் வைரத்தை எடுத்து சென்றார். ஸோ யார் கோஹினூர் வைரம் மயிலாசனம் போன்ற இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாதிர் ஷா. அதுக்கடுத்த கொஸ்டின், டேஷ் உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலேயர் மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஸோ சால்பை உடன்படிக்கை தான் முதலாம் ஆங்கில மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த வருஷம் நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1782 அந்த உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின், 2வது ஆங்கில மராத்திய போரின் போது ஆங்கில கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு. அதுக்கடுத்து கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை டேஷ் ஏற்படுத்தினார். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டேல். அதுக்கடுத்து கொங்கணம், கண்டேரி, விஜய்துர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டியவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். அதுக்கடுத்த கொஸ்டின், நயங்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யார்? ஸோ கிருஷ்ணதேவராயர். அதுக்கடுத்து மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க டேஷ் 2ஆம் சரோபோஜியால் நிறுவப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி மஹால். ஸோ அதை கட்டிட்டு தான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மூலிகை மருந்து இந்த இடத்த தயாரிங்க அப்படிங்கிற மாதிரி 2ஆம் சரபோஜி சொல்லியிருப்பார். அதுக்கடுத்த கொஸ்டின்,
கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எழுதாத புத்தகம்ங்கிறனால நமக்கான ஆன்சர் குமார சம்பவம் அப்படிங்கிறது தான் அவர் எழுதலை. மற்ற 3 புக்குமே அவர் எழுதிட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. 4 கூற்று கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கூற்றில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில் 1660ஆம் ஆண்டு அப்சல் கான் தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஸோ இது நமக்கு தவறு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிவாஜியின் வழித்தோன்றல்களை பாதுகாப்பதில் செஞ்சி முன்னிலையில் செயல்பட்டது. ஸோ இதுவும் தவறு. ஆப்ஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் மனிதாபிமானம் சார்ந்தது, உற்பத்தி செய்பவர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்தேஷ்முகி என்பது சிவாஜி வசூலித்த 15% கூடுதல் வரியாகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு தவறு. ஸோ இந்த கொஸ்டினில் உங்களுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3 மட்டும்தான் கரெக்டு, மற்ற 3மே உங்களுக்கு தவறு. அதுக்கு அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேயர்கள் மராத்தியருடன் நட்புறவு கொண்டு தக்காணத்தில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமையை பெற்றனர். ஸோ அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த இஷ்யூவும் இல்லாமல் வணிகம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டு, மற்ற 3 ஆப்ஷனுமே உங்களுக்கு இந்த கொஸ்டினில் தப்பு. அதுக்கடுத்து சரியான விடை என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியின் கீழ் இருந்த நீதி நிர்வாகம் பழமையான ஒன்றாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டு தான். அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலையான நீதிமன்றங்களும் விதிமுறைகளும் இருந்தன. ஸோ அது இல்லை அவர்கிட்ட. ஸோ இது நம்மளுக்கு தப்பு. ஸோ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 1 மட்டும் சரி. அதுக்கடுத்த கொஸ்டின், வடகிழக்கு எல்லைப்புற பகுதியின் பாதுகாப்பை வீழ்த்தி கொண்டிருந்த முகலாய பேரரசு நழுவி விட்டது. ஸோ வடகிழக்கு கிடையாது, அது உங்களுக்கு வடமேற்கு சைடுன்னு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தவறு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இது நாதிர் ஷாவின் படையெடுப்பிற்கு வழிவகுத்தது. கரெக்டு. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 1 தப்பு, ஆப்ஷன் 2ங்கிறது சரியான விடை. அதுக்கடுத்து கூற்று, 3ஆம் பானிபட்டு போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. ஸோ கரெக்டு. காரணம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தோல்வி மராத்தியர்களுக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே நம்மளுக்கு சரிதான். அதுக்கடுத்த கொஸ்டின், கூற்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலாட்படை வீரர்கள் மகாராஷ்டிராவிலிருந்து மட்டும் தேர்வு செய்யப்பட்டனர். ஸோ அப்படி இல்லை, அவங்க எல்லா இடத்துல இருந்து தேர்வு செஞ்சாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மராத்தியர் குதிரைப்படையில் பணியாற்ற விரும்பினர். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று தவறு, காரணம் சரி. அதுக்கடுத்த கொஸ்டின் என்னென்னா, எது தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ சிவாஜி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மலை எலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது கரெக்டு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முதலாம் பாஜிராவ் அப்படின்னா உக்கீர் போருங்கிறாங்க. ஸோ இதுதான் தவறு, மற்ற 3மே உங்களுக்கு கரெக்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அமர்த்தியா அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்தோம், என்னென்னா நிதி அமைச்சரை தான் அமர்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசின் அனைத்து பொது கணக்குகளும் சம்மந்தப்பட்டவர் தான் அமர்த்தியா. அதுக்கடுத்து சுமத் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, போர் மற்றும் அமைதியை சார்ந்த துறை தான் சுமத். அதுக்கடுத்து பண்டித் ராவ் அப்படிங்கிறது என்னென்னா பொது ஒழுக்க நடைமுறைகள். அடுத்து வாக்கிய நாவிஸ் அப்படின்னா அரசரின் நடவடிக்கைகளை பற்றிய ஆவணங்கள். அதுக்கடுத்த கொஸ்டின், சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2 தான் காலவரிசை சரியாக இருக்கும். ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மராத்தியர்களில் 7th 11th இருக்க புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த மராத்தியர்கள் PYQ பார்த்தோன்னா அந்த டாபிக் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம தென்னிந்திய அரசுகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த புக் பேக் கொஸ்டினோட PDF உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஆன்சர் நான் ஃபில் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க அந்த புக் பேக்கோட ஆன்சர் இல்லாமல் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இல்லையா கொஸ்டின், அதில் நீங்களே ஆன்சர் எழுதி பாருங்கள். எந்த கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிலையோ அப்போதைக்கு நீங்கள் வீடியோ பார்த்து ஆன்சரை நோட் பண்ணி அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.